நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்ச ஸ்குவிட் கேமோட சீரியஸ் ஒரு கற்பனை கதை தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போதான் தெரியுது அது ஒரு உண்மை சம்பவம்னு. 1986ல சவுத் கொரியால உள்ள உல்சான் மவுண்டன் என்ற இடத்துக்கு 2 பேரு ஹண்டிங்காக போறாங்க. அப்போ அந்த மலைக்கு பின்னாடி இருந்து மக்கள்லாம் அலற சத்தம் கேக்குது. என்னன்னு இவங்க 2 பேர் போய் பார்த்தா அந்த பில்டிங்க்கு வெளியே ஆயிரக்கணக்கான மக்களை நிக்க வச்சு அதுல ஒரு குரூப் ஆஃப் மக்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்கள கொடுமைப்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்ததும் அவங்க 2 பேரும் வேகமா அந்த மலையை விட்டு இறங்கி சிட்டிக்கு போய் எல்லார்கிட்டையும் சொல்றாங்க. இது அந்த மொத்த நகரத்துக்கும் பரவுது. அதுல கிம் யாங் வான் என்ற ஒரு ப்ராசிக்யூட்டரோட காதுக்கும் இந்த விஷயம் போகுது. இது உண்மைதான்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா கோர்ட்ல இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக பெர்மிஷன் வாங்குறாரு. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த இடம் தான் பிரதர்ஸ் ஹோம்னு. இது கவர்மெண்டே நடத்திட்டு வருதுன்னு தெரிய வருது. இதை பார்த்ததும் ஷாக் ஆகிடுற. மேலும் அங்க ஆயிரக்கணக்கான மக்களை அடைச்சு வச்சு வேலை கத்துத்தரோன்ற பேர்ல எல்லாரையும் அடைச்சு கொடுமைப்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அந்த பில்டிங்குள்ள எல்லாருக்குமே ஒரே கலர்ல ட்ரெஸ் கொடுத்து அவங்களுக்கு கைதிகளுக்கு கொடுக்குற மாதிரியான நம்பரும் கொடுத்துருக்காங்க. 500 பேர் தங்க வேண்டிய இடத்துல 3500 பேர் அடைச்சு வச்சா அந்த மக்களோட நிலைமை என்ன ஆகும்? சரியான உணவு கிடையாது, தண்ணி இல்லை, தூக்கம் கிடையாது, அவங்களுக்கு ஊதியமும் கிடையாது. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஈவினிங் டைம்ல அவங்களுக்கு கேம்ஸ் வச்சு அதுல விளையாட சொல்லுவாங்களாம். சரியா விளையாடாதவங்களையும் கொன்றுவாங்களாம். இதுல சரியா சாகாதவங்களோட ஆர்கன்ஸையும் எடுத்து வித்துருவாங்களாம். இது எல்லாத்தையும் எதிர்த்து கேட்டா மக்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் சாவும் தான் மிச்சம். இது எல்லாத்தையும் நடத்திட்டு வர ஹெட் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க் இன் ஜூன்ன்றவர் தான். ஆனா இவரோட ஹெட் இவர் மட்டும் இல்ல, அந்த நாட்டோட கவர்மெண்ட் தான். ஏன்னா கவர்மெண்டோட பெர்மிஷன் இல்லாம இதை இவரால் செஞ்சிருக்க முடியாது. எதனால கவர்மெண்ட் இதை இப்படி பண்ணாங்க அப்படின்னா, 2ஆம் உலக போருக்கு அப்புறமா மக்கள் நிறைய பேர் விவசாயம் பண்ண முடியாம கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வந்துட்டாங்க. சிட்டில ரோடுகள்ல அவங்களோட வாழ்வாதாரத்தை அமைச்சு, இதனால அங்க வாழ்ற பெரிய பணக்காரங்கள்லாம் தூய்மையா இருக்கிற இடத்துல நிறைய குப்பைகளை போட்டு சிட்டியை நாசமாக்குறாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதனால கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுக்குது, அதை ஒரு கார்பரேட் ஆளுக்கிட்டையும் கொடுக்குது. அவங்க நடத்தினதா இந்த பிரதர்ஸ் ஹோம். இதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கோர்ட்ல கேஸ் போடுறாரு கிம் யாங் வான். அப்படி போட்டும் கேஸ் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் எப்படி எதிர்க்கும்? மக்களும் எவ்வளவு போராடியும் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க.